இந்த பதிவில் நம்ம இஎம்ஐ கால்குலேஷனை ஒரு கால்குலேட்டரை பயன்படுத்தி எப்படி கணிக்கலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். இப்போ இஎம்ஐ கால்குலேஷன் நம்ம போகணும்னா அடிப்படையில் நம்மளுக்கு 3 விவரங்கள் தெரியணும். 1 லோன் அமௌண்ட், கடன் தொகை எவ்வளோ, 2 வட்டி விகிதம் இன்ட்ரெஸ்ட் ரேட் எவ்வளோ, 3 டென்யூர் அதாவது கடன் கால அளவு எவ்வளோ அப்படின்னு தெரியணும். இது 3 தெரிஞ்சதுன்னா இதுதான் அந்த இஎம்ஐ கால்குலேஷனுக்கான ஃபார்முலா. இந்த ஃபார்முலாவில் உள்ள PRN அப்படின்றதுல என்னன்னா, Pன்றது லோன் அமௌண்ட்டு, Rன்றது இன்ட்ரெஸ்ட் ரேட்டு, Nன்றது டென்யூர் மாதங்கள் அடிப்படையில் கடன் கால அளவு எவ்வளோ அப்படிங்கிறது. இது 3 தெரிஞ்சதுன்னா நம்ம இந்த ஃபார்முலாவில் அப்ளை பண்ணி இஎம்ஐ அமௌண்ட் என்னன்னு கணிச்சிடலாம். இதை நான் கால்குலேட்டரில் எப்படி போடுறது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்கிறேன். இதுதான் கால்குலேட்டரில் இஎம்ஐ அமௌண்ட் கணிக்கிறதுக்கான ஸ்டெப்ஸ். இதை நான் ஒரு எக்ஸாம்பிள் வச்சு உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். சரி, நம்ம ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிளே எடுத்துக்கலாம். 25 லட்சம் லோனு, 10% வட்டி, 300 மாதங்கள் கடன் கால அளவுன்னு எடுத்துக்கலாம். இதுக்கு இஎம்ஐ அமௌண்ட்டை நம்ம கால்குலேட்டரில் போடலாம். சரி வாங்க, கால்குலேட்டரில் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன, நம்ம இன்ட்ரெஸ்ட் ரேட்டு எவ்வளோ 10, அதை 1200ஆல் வகுக்கிறோம். ஓகேங்களா? இப்போது இங்கே வந்த ஆன்சரோட நம்ம 1 கூட்டணும், 2வது ஸ்டெப். ஓகேங்களா? இப்போ 3வது ஸ்டெப் என்ன பண்ணணும்னா, இந்த நம்பரை நம்ம பவர் கால்குலேஷன் போடணும். பவர் கால்குலேஷன் எப்படி போகிறது, இந்த சயின்டிஃபிக் கால்குலேட்டர் போனால் x⁻y இருக்கு இல்லையா, இதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பவர் சிம்பிள் வரும். இது கூட நம்ம டென்யூர் போடணும் இல்லையா. டென்யூர் எவ்வளோ, 300 போட்டோம்னா நம்மளுக்கு ஆன்சர் 3 வருது. எவ்வளோ, 12.0569331. 4வது ஸ்டெப் என்ன, இந்த நம்பரை நம்ம டிவைட் பண்ணுவோம். எதால் டிவைட் பண்ணோம்னா, இந்த நம்பர்லேருந்து நம்ம 1 கழிச்சோன்னா வரும்ல. இங்கே எவ்வளோ, 12.056னா 11.0569331. இதால் நம்ம வகுத்தோம்னா 4வது ஆன்சர் வரும், 1.09044099. இந்த நம்பர் தான் நம்ம 5வது ஸ்டெப்புக்கு எடுத்துகிட்டு போகணும். இப்போ 5வது ஸ்டெப்பில் என்ன, இந்த நம்பரை நம்ம லோன் அமௌண்ட்டால் பெருக்கணும். எவ்வளோ லோன் அமௌண்ட்டு, 25 லட்சம் இன்டூ இன்ட்ரெஸ்ட் ரேட்டால் பெருக்கணும். இன்ட்ரெஸ்ட் ரேட் எவ்வளோ, 10. அதுக்கப்புறம் இந்த நம்பரை 1200ஆல் வகுக்கணும். வகுத்தோம்னா 22,717.52. இந்த எக்ஸாம்பிளில் நம்மளுக்கு இஎம்ஐ எவ்வளோ கிடைக்குது, 22,717.52. சரி வாங்க, 2வது எக்ஸாம்பிளுக்கு போவோம். இந்த 2வது எக்ஸாம்பிளில் லோன் அமௌண்ட் எவ்வளோ, 10 லட்சம், இன்ட்ரெஸ்ட் ரேட் எவ்வளோ, 11.45%, டென்யூர் எவ்வளோ, 180 மாதங்கள், அப்படின்னா 15 வருஷத்துக்கு லோனுன்னு அர்த்தம். இதுக்கு இஎம்ஐ எப்படி கணக்கிறது அப்படிங்கிறத நம்ம கால்குலேட்டரில் யூஸ் பண்ணி பார்ப்போம். சரி, ஃபர்ஸ்ட் கால்குலேட் பண்ண மாதிரியே இங்கேயும் ஸ்டார்ட் பண்ணலாம். இதில் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன, நம்ம இன்ட்ரெஸ்ட் ரேட் 11.45, அதை 1200ஆல் வகுக்கணும். வகுத்தோம்னா ஒரு ஆன்சர் வரும். இந்த ஆன்சரோட நம்ம 1 கூட்டணும். 1 கூட்டும்போது 2வது ஆன்சர் வரும். 3வது ஸ்டெப்பு, இந்த ஆன்சருக்கு பவர் கால்குலேஷன் பண்ணணும். அதுக்கு நம்ம சயின்டிஃபிக் கால்குலேட்டரில் x⁻y அப்படின்றத கிளிக் பண்ணால் பவர் ஆப்ஷன் வந்துடும். பவரில் என்ன பண்ணணும்னா டென்யூர். டென்யூர் இங்கே என்ன வருது, 180 போட்டோம்னா உங்களுக்கு 3வது ஆன்சர் வந்துடும், 5.5254 அப்படின்னு. இப்போ 4வது ஸ்டெப் என்ன பண்ணணும், இந்த நம்பரை நம்ம வகுக்கணும். எதால் வகுக்கணும்னா, இந்த நம்பரை நம்ம 1ஆல் கழிச்சோன்னா ஒரு நம்பர் வரும்ல, அதால். அப்போ இங்கே 5.525னா 1 கழிச்சா எவ்வளோ வரும், 4.525. இந்த நம்பரால் நம்ம இதை வகுக்கணும். வகுக்கும்போது 4வது ஆன்சர் வரும். எவ்வளோ வருது, 1.2209. இந்த நம்பரை நம்ம லாஸ்ட் ஸ்டெப்புக்கு கொண்டு போகணும். லாஸ்ட் ஸ்டெப்பில் இந்த நம்பரோட நம்ம லோன் அமௌண்ட் எவ்வளோ, 10 லட்சம் இன்ட்டு நம்ம இன்ட்ரெஸ்ட் ரேட் எவ்வளோ, 11.45. இதால் பெருக்கி 1200ஆல் வகுத்தோம்னா உங்களுக்கு இஎம்ஐ அமௌண்ட் எவ்வளோன்னு தெரிஞ்சிடும். இங்கே என்ன வருது, 11,650.13. ஸோ 2வது எக்ஸாம்பிளில் நம்மளுக்கு கிடைக்கிற இஎம்ஐ அமௌண்ட் 11,650.13. இப்போ 3வது எக்ஸாம்பிள் போவோம். இதில் லோன் அமௌண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா 25 லட்சம், இன்ட்ரெஸ்ட் ரேட் 8.33%. இங்கே டென்யூர் 240 மாதம், அப்படின்னா 20 வருஷம் லோன் எடுத்துக்கலாம். இதுக்கு இஎம்ஐ நம்ம கண்டுபிடிக்கலாம் மோடி கால்குலேட்டரில். அதே ஸ்டெப்ஸ் தான். ஃபர்ஸ்ட் நம்ம இன்ட்ரெஸ்ட் ரேட்டை 1200ஆல் வகுக்கணும். 2வது ஸ்டெப்பு இது கூட 1 கூட்டணும். 3வது ஸ்டெப்பு இதுக்கு நம்ம பவர் கால்குலேஷன் போடணும். இங்கே பவரில் என்ன வருது, டென்யூர் 240. இதை நம்ம 4வது ஸ்டெப்புக்கு எடுத்துகிட்டு போய் நம்ம வகுக்கணும். எதால் வகுக்கணும்னா, இந்த நம்பர்லேருந்து 1 கழிச்சுன்னா என்ன நம்பர் வருதோ அதால் வகுக்கணும். அப்போ இங்கே 4.26059957.
இதால் வகுத்தோம்னா நம்மளுக்கு இந்த நம்பர் வருது. இந்த நம்பரை 5வது ஸ்டெப்புக்கு எடுத்துகிட்டு போகணும். 5வது ஸ்டெப்பில் இந்த நம்பரோட நம்ம லோன் அமௌண்ட்டை பெருக்கணும். 25 லட்சம் மறுபடியும் இன்ட்ரெஸ்ட் ரேட்டால் பெருக்கணும் 8.33. இதோட நம்ம 1200 வகுத்தோம்னா உங்களுக்கு இஎம்ஐ அமௌண்ட் என்ன அப்படின்னு தெரிய வந்துடும். இங்கே என்ன வருது? 21,427 ரூபா 34 பைசா வருது. ஸோ 3வது எக்ஸாம்பிளுக்கு இஎம்ஐ அமௌண்ட் வந்து 21,427 ரூபா 34 பைசா. ஸோ இப்போ 4வது எக்ஸாம்பிள், இதனோட இஎம்ஐ அமௌண்ட்டை நீங்கள் கால்குலேட் பண்ணி என்ன ஆன்சர் வருதுங்கிறத இந்த வீடியோட கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. ஸோ இதுதான் இஎம்ஐ அமௌண்ட்டை நம்ம கால்குலேட்டரில் கணிக்கிறதுக்கான ஒரு வழிமுறை. உங்களுக்கு இந்த பதிவு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், இதை உங்கள் நண்பர்களோட ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவை உங்களுக்கு தாங்க. மீண்டும் இன்னொரு பதிவோட நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.